ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் ஷார்ட் ஹேண்டில் அத்தியாயம் 9. இதுக்கு முன்னாடி 8 அத்தியாயம் பார்த்துருக்கோம். எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இப்போ 8வது அத்தியாயமில் என்ன பார்த்தோம்னா சிறிய சுழி சர்க்கிள் சின்னதாக ஆரம்பத்துலேயோ நடுவுலையோ கடைசிலேயோ சேர்த்துனா என்னன்னு படித்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய சுழி. அப்போ சின்ன சுழினா நான் என்ன சொல்லி கொடுத்தேன், சா இல்லைனா சா. இது ஆரம்பத்தில் நடுவுலையும் வரும்போது கடைசியில் வரும்போது சின்ன சுழி போட்டால் இம்முன்னு சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி பெரிய சுழி ஆரம்பத்தில் வரும்போது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் வரும்போது இஸ்ஸு வா ஸ்வ ஸ்வன்னு வரும்போது ஆரம்பத்தில் பெரிய சுழி போடணும். கடைசியில் பெரிய சுழி போட்டால் ஆனது தானது அந்த மாதிரி வரும். அது நான் பின்னாடி சொல்லித்தரேன். இப்போ ஆரம்பத்தில் பெரிய சுழி போட்டால் ஸ்வ, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது சரம்னா நம்ம எப்படி எழுதுவோம், ஆரம்பத்தில் சின்னதாக சுழி போட்டு இடது பக்கமாக போடணும். சா ரா இம் சரம் இப்படி எழுதுவோமா. அதே ஸ்வரம் அப்படிங்கும்போது, அதாவது இஸ்வாரம் ஸ்வரம் அப்படிங்கும்போது எப்படி எழுதணும்னா, ஆரம்பத்தில் சுழி பெருசாக போட்டு ரா இம் ஸ்வரம். ஓகேங்களா. சுழி இப்படி லெஃப்ட் சைடு தான் போட்டு இப்படி போடணும். இப்படி போட்டு இப்படியெல்லாம் எடுத்து எழுதக்கூடாது. இப்படி போட்டு இப்படி கை எடுக்காமல் எழுதணும். ஸ்வரம். சாமின்னா எப்படி எழுதுவோம், சா சுழி ஆரம்பத்தில் போட்டு மா மீ சாமி எழுதுவோமா. அதே சுவாமின்னு வரும்போது ஸ்வாக்கு ஆரம்பத்தில் பெரிய சுழி மீ சுவாமி. புரியுதுங்களா. அடுத்து ஸ்வ அப்படின்றதுக்கு அடுத்து சுழி ஸ்வ அப்படின்ற வார்த்தையை இந்த எழுத்துக்கு அடுத்து சுழி வர்றது எக்ஸாம்பிள் சுழி அல்லது கொக்கி உள்ள மெய்க்குறிகள் வந்துச்சுன்னா, கொக்கி இருக்கிறது அப்படின்னா இப்படி யா இட்ஷா அந்த மாதிரி. சுழி உள்ளதுன்னா ஹாக்கு ஆரம்பத்துலேயே ஒரு சுழி வருதா, இந்த மாதிரி சுழியோ கொக்கி உள்ள எழுத்தோ ஸ்வ அப்படின்ற எழுத்துக்கு அடுத்து வந்துச்சுன்னா ஸ்ட்ரோக் இந்த சுவக்கான பெரிய முட்டை போடாமல் ஃபுல்லாக தான் எழுதணும். ஸ்வாக்கு இஸ்ஸு வா அப்படி சேர்த்து தான் இப்படி தான் ஃபுல்லாக எழுதணும். இது மாதிரி பெரிய சுழி போடக்கூடாது. எதுக்குன்னா கொக்கி வர்றதுக்கும் ஆரம்பத்தில் சுழி வர்றதுக்கும் சுவக்கான இந்த பெரிய சுழி போடக்கூடாது. புரியுதுங்களா. இப்போ ஸ்வாக அப்படின்றதுல ஹா சேர்ந்து வர்றதுனால, ஹாக்கு முன்னாடி சுழி இருக்கிறதுனால இந்த பெரிய சுழி பயன்படுத்தாமல் ஃபுல்லாக ஸ்வா ஹா. ஓகேங்களா. இப்படி எழுதணும். கை நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்வா இப்படி சர்க்கிள் இப்படி ஹா ஸ்வாஹா. அது ஸ்வயம் அப்படின்போது யா கொக்கி வர்றதுனால இது ஃபுல்லாக எழுதணும். ஸ்வா இஸ்ஸு வா யா இம் ஸ்வயம். புரியுதுங்களா. அடுத்து இஸ்ஸு வாக்கு முன்னாடி உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த ஸ்வாக்கான பெரிய சுழி பயன்படுத்தாமல் முழுமையாக எழுதணும். முழுமையாக எழுதுறதுனா இஸ்ஸுக்கு ஒரு சுழி, வாக்கு ஒரு வாக்கான ஸ்ட்ரோக் போட்டு எழுதணும். அசுவினின்றத ஆரம்பத்தில் ஆன்ற உயிரெழுத்து வருது, அப்போது ஃபுல்லாக எழுதணும். ஆ சு வி நீ. சூக்கு அஸ்வினி. ஓகேங்களா. வி நீ அஸ்வினி. ஈஸ்வரின்றதுல ஈன்றது உயிரெழுத்து, அப்போ ஃபுல்லாக எழுதணும். ஈ இஸ்ஸு வா ரி ஈஸ்வரி. புரியுதுங்களா. இப்போது நடுவில் இங்கே ஏன் ஆரம்பத்தில் அதாவது நான் என்ன சொன்னேன், கொக்கி உள்ள எழுத்தோ சுழி உள்ள எழுத்துக்கூடியோ வரும்போது ஏன் பெரிய சுழி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த ஏற்கனவே ஹா இருக்குது. ஹா கூட பெரிய சுழினா இப்படி சுழி போட்டோம்னா, நான் முன்னாடி 8th சாப்டரில் சொல்லி கொடுத்துருப்பேன். என்ன சொல்லி கொடுத்துருப்பேன், அப்போ ஹா கூட பெரிய சுழி சேர்த்து எழுதுனா சாவும் ஹாவுக்கான சுழியும் சேர்த்து எழுதும்போது அந்த பெரிய சுழி பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பேன். அதாவது சா கூட ஹா வரும்போது பெரிய சுழி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்வாக்கும் நீங்கள் பெரிய சுழி போட்டிங்கன்னா தப்பாக படிச்சிருவீங்க. அதனால தான் ஹா கூட வரும்போது பெரிய சுழி ஸ்வாக்கு பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி யா கூட வரும்போது
பெருசாக சுழி போட்டு இந்த யாவை வந்து கொக்கியை வந்து சேர்த்து எழுத முடியாது. அதனால் யா வரும்போதும் பெரிய சுழி பயன்படுத்தாமல் ஃபுல்லாக எழுதணும். இப்போ வந்து நடுவில் பெரிய சுழி வந்துச்சுன்னா எப்படின்னா, இப்போ இன எழுத்துக்கள்லாம் படிச்சிருப்பாங்க. இன எழுத்துக்கள் என்னென்ன படித்தோம்? தமிழில் இன எழுத்துக்கள்லாம் படிச்சிருப்பீங்க. இங்குக்கு வந்து கா, இஞ்சுக்கு வந்து சா, மூணு சுழி எண்ணுக்கு வந்து டா, இந்து இந்தா, இந்துக்கு வந்து தா, இங்கு இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா இணை எழுத்து. இந்த இணை எழுத்து இம்முக்கு வந்து பா. இந்த இணை எழுத்துக்கள் வரும்போது நடுவில் பெரிய சுழி வந்து பயன்படுத்தணும். இப்போ நங்கை அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. நான் இங்கான்றது இணை எழுத்து, அப்போ பெரிய சுழி இங்கா ஐ நங்கை. இங்குக்கு வந்து பெரிய சுழி கா ஐ நங்கை. இது நஞ்சை அப்படின்போது நான் இஞ்சா இஞ்சா ஐ நஞ்சை. புஞ்சை பூ இஞ்சை, ஓகேங்களா? இஞ்சா, இஞ்சா வந்து இணை எழுத்து. நண்டு நான் இண்டு, இண்டா சொல்லியிருக்கேன்னா. நண்டுக்கு நடுவில் பெரிய சுழி. பாங்கு பங்கு பா இங்கு, இப்படி போடணும், வெளியே போடணும், இப்படி போடக்கூடாது, தப்பு. இப்படி வெளியே தான் எழுதணும். பங்கு பாங்கு, ஓகேங்களா? மணி நம்பி இம்பா இணை எழுத்தா, அப்போ நடுவில் பெரிய சுழி நம்பி. பந்து இந்தா இணை எழுத்தா, பா இந்து, ஓகேங்களா? பந்து. பண்டம் இண்டா இணை எழுத்தா, பா இண்டா இம் பண்டம். கடைசியில் வந்து சின்ன சுழி சேர்த்துனா இம் பண்டம். கஞ்சி கா இஞ்சி கஞ்சி. புரியுதுங்களா? அடுத்து இப்போ ராவுக்கு வந்து முன் வரும் இன் என்பதை மூன்றுன்னு வந்துச்சுன்னா, மூன்றுன்னு வரும்போது முன்னாடி வந்து இந்த ரெண்டு சுழி இன் வரும்போது நம்ம வந்து இந்த இன்னுக்கான ஸ்ட்ரோக் பயன்படுத்தாமல் சுழி பயன்படுத்துவோம். மூன்று, ஓகேங்களா? இப்படி கன்று இந்த மாதிரி. அதாவது ராக்கு முன்னாடி ரெண்டு சுழி இன் வந்துச்சுன்னா இந்த நாக்கான ஸ்ட்ரோக் பயன்படுத்தாமல் சுழி நடுவில் பெரிய சுழி போட்டு எழுதுவோம். கன்று மூன்று, பெரிய சுழி போடணும், சின்ன சுழி போட்டக்கூடாது. சின்னதாக சுழி போட்டோம்னா அது வந்து சாணு படிப்போம். அடுத்து சாசாவுக்கு பிறகு மெல்லினம் வந்தாலும் மா இம்பாவுக்கு பிறகு இங்கு தவிர இதர மெல்லின எழுத்துக்கள் வந்தாலும் வாகாக எழுதுவதை கருதி பெரிய சுழியை நடுவில் போடாது முழுவதுமே எழுதப்படும். எங்கெங்க அப்படின்னா சா சா, இதுக்கு அடுத்து மெல்லினம். மெல்லினம்னா என்ன? ஞனன நமன, ஞனன நமன, இது மெல்லினமா? சாசாவுக்கு அடுத்து இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தாலோ மா இம்பா, இதுக்கு அடுத்து இங்கு வந்துச்சுன்னா நம்ம பெரிய சுழி போட்டுக்கலாம். இங்கே தவிர மற்றது, இங்கே தவிர மற்ற மெல்லினங்கள் வந்துச்சுன்னா பெரிய சுழி போடாமல் ஃபுல்லாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சஞ்சாரம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சாவுக்கு அடுத்து இஞ்சு வருது அப்படின்னா, இஞ்சுன்று மெல்லினம், மெல்லினம் வருது அப்படின்னா நம்ம வந்து பெரிய சுழி போடக்கூடாது. இஞ்சான்னு இப்படி வந்து போடக்கூடாது, ஃபுல்லாக எழுதணும். ஃபுல்லாக எப்படி எழுதுவோம்? சா இஞ்சாரம். ஞாக்கு வந்து இப்படி போடுவோமா? சஞ்சாரம். புரியுதுங்களா? இது மாதிரி பெரிய சுழி போடக்கூடாது, இப்படி எழுதணும், ஃபுல்லாக எழுதணும். சண்பகம் சாவு அடுத்து, சாக்கு அடுத்து நான் வருது, ஓகே? சண்பகம் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதணும். சா இன் பா கா இம். இங்கே எழுதுகிறேன். சா இன் பா கா இம் சண்பகம், ஓகேங்களா? அடுத்து முந்தி மா, நான் சொன்னேன்னா மாவை அடுத்து இங்கே தவிர மற்ற மெல்லினங்கள் வந்தா ஞனன நமன,
நினன நமன மா வருதா. இப்போ முந்தி நான் மாவுக்கு அடுத்து நான் வர்றதுனால ஃபுல்லாக எழுதணும் முந்தி. ஓகேங்களா. அடுத்து மஞ்சரி. மஞ்சரி மாவுக்கு அடுத்து வந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதணும் மஞ்சரி மஞ்சரி. அடுத்து மாண்பு மாவு அடுத்து இன் வந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதணும் மாண்பு. சம்பந்தி சாவுக்கு அடுத்து இம்முக்கு அடுத்து சாசாவுக்கு அடுத்து மெல்லினம் வந்துச்சுன்னா சாசாவுக்கு அடுத்து மெல்லினம்ன்றது இம்முன்றது மெல்லினம் தானே, அதனால் ஃபுல்லாக எழுதணும் சா இம்பா இந்தி சம்பந்தி. புரியுதுங்களா. அடுத்து கடைசியில் இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன், ஆரம்பத்தில் பெரிய சுழி போட்டால் ஸ்வா, நடுவில் பெரிய சுழி போட்டால் இணை எழுத்துக்கள் படிக்கணும், இல்லைன்னா ராவுக்கு முன்னாடி இன் வரும்போது நடுவில் பெரிய சுழி போடணும். இது சொல்லி கொடுத்தனா. அடுத்து இறுதியில் பெரிய சுழி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறுதியில் சின்ன சுழி வந்தால் இம்மு, பெரிய சுழி வந்தால் நான் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, தா பெரிய தா ஆனது தானது ஆனது அப்படி வந்துச்சுன்னா கடைசியில் பெரிய சுழி போடணும். இப்போ வீடானது வீடானது டானது ஆனது வருதா, இப்போ பெரிய சுழி கடைசியில். கேட்பதானது கேட்பதானது கேட்பதானது. சொத்தானது சொத்து ஆனது. ஓகேங்களா. செய்வதானது செய்வாதானது. புரியுதுங்களா. செய்வதானது ஆனதுன்னு வரும்போது கடைசியில் பெரிய சுழி. இப்போ ஆனதுக்கு அடுத்து ஒரு இம்மு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆனதும் அப்படி வரும்ல, ஆனது அடுத்து ப்ளஸ் ஒரு இம்மு சேர்ந்து வரும்போது எப்படி எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியாயமானதுன்னா கோட்டு கீழே நியாயமானது, நியாயமானதும் அப்படின்னா நியாயமானது இம்மு, இம்முக்கு சின்னதாக ஒரு சுழி. புரியுதுங்களா. நியாயமானதும். ஓகே. அத்தியாவசியமானது அப்படின்னா அத்தியாவசியமானது அத்தியாவசியமானதும் இம்மு, கடைசியில் இம்முக்கு ஒரு சுழி, அந்த மாதிரி. இப்போது ஆனதுக்கு அப்புறம் ஆனது அப்படின்ற வார்த்தைக்கு பிறகு என்று அப்படின்னு சேர்ந்து வருதுன்னா அதே மாதிரி இந்த பெரிய சுழியிலேருந்து கொஞ்சம் சின்னதாக இழுத்து வெளியே விடணும். இப்போ நியாயமானதென்று அத்தியாவசியமானதென்று இந்த மாதிரி. புரியுதுங்களா. அடுத்து ஆனதுக்கு அப்புறம் கடைசியில் ஐ அப்படின்ற ஐயோ ஆயோ உயிரெழுத்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு உள்ளேயே போடணும், அந்த பெரிய சர்க்கிள்குள்ளேயே போடணும். நியாயமானதை அப்படின்னு வரும்போது நியாயமானதுன்னா இப்படி போடுவோம், ஐக்கு உள்ளே ஐ நியாயமானதை. நியாயமானதாய் அப்படின்னு வரும்போது நியாயமானது சர்க்கிள்குள்ளே ஆய் நியாயமானதாய். புரியுதுங்களா. அவ்வளோதாங்க. இது பெரிய சுழி ஆரம்பத்தில் பெரிய சுழி, நடுவில் பெரிய சுழி, பெரிய சுழி எங்கே சேர்க்கக்கூடாது, கடைசியில் பெரிய சுழி வந்தால் என்ன, பெரிய சுழிக்கு அடுத்து என்று ஐ ஆய் இம்மு இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி எழுதணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். இது படிச்சுட்டு 28வது பயிற்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் முடிஞ்சது. தேங்க்யூ.